ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பேன். நான் வந்து இப்போதைக்கு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து டெலிவரி அண்ட் தென் வந்து போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு vlog வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி வெர்சஸ் போஸ்ட்மார்ட்டம் மீன்ஸ் ப்ரெக்னென்சியில் நம்ம என்னென்ன கோ த்ரூ பண்ணுவோம் அண்ட் தென் அது போஸ்ட்மார்ட்டமில் அது எப்படி இருக்கும் அப்படின்ற. ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது, எப்படா வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. பிகாஸ் ஒரு 40 வீக்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த பேபி வந்து வெயிட் போட்டுருவாங்க. ஸோ வந்து வெயிட் வந்து உங்களால் கேரி பண்ண முடியாதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த திங்கிங் வந்துடும். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 40 வீக்ஸ் கிட்ட ஆயும் வந்து நேச்சுரலாக பெயின் வரல. ஸோ பெயின் வரலன்னு என்னோட டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணலாம், பெயின் வந்து இன்டியூஸ் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் அப்படின்னா என்னோடய டெலிவரி டேட் வந்து 19th நவம்பர். பட் வந்து என்னை 17th அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. பிகாஸ் வந்து பெயின் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரல, ஸோ நம்ம இன்டியூஸ் பண்ணி பெயின் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 17th நைட் நான் போய் வந்து அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டியூஸ் பண்ணுற ப்ராசஸே வந்து பெரிய ப்ராசஸ். டியூப், அதுக்கப்புறமா ஜெல், அதுக்கப்புறமா வந்து அவங்க நிறைய ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூப் இன்டியூஸ் பண்ணாங்க. டியூப் இன்டியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு டியூப் இன்டியூஸ் பண்ணோன்னே நைட் வந்து பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் பெயின் வந்து அதிகமாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, பட் நைட் ஃபுல்லாகவுமே எனக்கு பெயின் இருந்தது. பட் மார்னிங்கும் வந்து இந்த பெயின் பார்த்தாது, இன்னும் அதிகமாக பெயின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. மீன்ஸ் அந்த டேப்லெட் வந்து ஒரு என்ன டேப்லெட் தெரியல, முழுசாக கொடுக்கல, பட் பாதி தான் அந்த டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டுக்கிட்டேன். அந்த டேப்லெட் போட்டும் கொஞ்சம் பெயின் இருந்தது. ஃபுல் பெயின் இருந்தே தான் இருந்தது. பட் எனக்கு வந்து தெரியல இப்படி தான் பெயின் இருக்குமா, இல்லைனா வந்து இதுக்கு மேலே பெயின் வருமானது எனக்கு தெரியல. பட் டாக்டர் வந்து இல்லை, இன்னும் பேபி வந்து இன்னும் கொஞ்சம் ஹெட் வந்து கீழே இறங்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நார்மல் வந்து ட்ரை பண்ண முடியும், ஸோ இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போட்டும் அந்த பெயின் பார்த்தா மறுபடியும் ஜெல் இன்டியூஸ் பண்ணாங்க. ஜெல் இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமாக வந்து பெயின் வந்துருச்சு. சுத்தமாக வந்து என்னால் பேர் பண்ணவே முடியல, அவ்வளோ பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் அந்த ஜெல் இன்டியூஸ் பண்ணி அந்த பெயினும் பத்தல, அப்போவும் வந்து பேபி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் என்ன சொல்லிட்டேன், என்னால் பெயின் வந்து இது பண்ண முடியாமல் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இல்லை வேண்டாம், சி செக்ஷனே போயிடலாம், எதுக்கு மேலே வந்து பெயின் வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு வந்து நான் சொன்னேன். பட் டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலியில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எல்லாருமே இல்லை, வெயிட் பண்ணலாம், இன்னொரு வாட்டி இன்டியூஸ் பண்ணட்டும், நம்ம ட்ரை பண்ணலாம் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் ஸ்டபனாக வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியும் பேபியோட ஹெட் வந்து இன்னும் கீழே இறங்கல. ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிளான பொசிஷனில் வந்து பேபி இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம ட்ரை பண்ணி பெயின் மட்டும்தான். 1 day ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 17th நைட் நான் அட்மிட் ஆனேன். 18th வந்து ஈவினிங் தான் இந்த டிசிஷனே எடுக்கிறேன். ஸோ ஹோல் நைட் அண்ட் டே வந்து ஃபுல்லாக பெயினில் இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சி செக்ஷன் பண்ணியே ஆகணும், அதே பண்ணிவிடுங்க, என்னால் வந்து முடியாது அப்படின்னு நான் தான் சொன்னேன். பட் யாருமே ஒத்துக்கல. டாக்டர் வந்து அவ்வளோ வந்து கேட்குறாங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், பேபி ஹெட் கீழே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணவே இல்லை, யார் பேச்சையுமே கேட்கல. என்னால் வந்து அவ்வளோ பெயின் வந்து தாங்க முடியாமல் நான் வந்து இல்லை, சி செக்ஷனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சி செக்ஷன் தான் நடந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சி செக்ஷன் பண்ணி பேபி வெளியே வரும்போது கரெக்டாக அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்க. அண்ட் தென் வந்து பேபியோட ஹெட்டும் வந்து செகண்ட் டைமும் ஜெல் இன்டியூஸ் பண்ணியிருந்தாலும் பேபியோட ஹெட் வந்து வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து அவங்க ஃப்ளெக்சிபிளான பொசிஷனில் போய் உட்காந்துருக்காங்க, கையை வந்து இப்படி வச்சுருந்தாங்க. என் பேபி வந்து கையை இப்படி வச்சுட்டு இருந்ததால் ஸோ ஹெட் வந்து வெளியே வர முடியல. ஸோ இன்னும் டைம் எடுத்துருந்தோம்னா நம்ம உள்ளேயே வந்து பேபி வந்து மோஷன் போயிட்டுருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணலாம் மேபி அந்த மோஷன் போனது கூட நம்ம இன்டியூஸ் பண்ணதால், இவ்வளோ புஷ் பண்ணதால் வந்து பேபி வந்து மோஷன் போயிருக்கலாம். பட் அவங்க கையை வந்து இப்படி வச்சுட்டு இருந்ததால் வந்து
ஹெட் வந்து வரலை. ஸோ நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இன்டியூஸ் பண்ணி 2 days நான் பெயின் பேர் பண்ணியிருந்தாலும் அப்படியே தான் இருந்திருக்குமே தவிர கடைசியாக சி செக்ஷன் தான் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் எல்லாருமே அதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம தான் சொன்னோம், அவள் நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கா, அவள் ஸ்டப்பனாக நின்று எடுத்ததால தான் வந்து சீக்கிரமாக குழந்தை வெளியே வந்துருச்சு. பட் ப்ளஸ் மோஷனும் அப்போ தான் போயிருக்கு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்டியூஸ் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இன்டியூஸ் பண்ணி பெயின் வர வைக்கிறது நல்ல விஷயம் தான். பிகாஸ் 40 weeks ஆகிடுச்சுன்னா பேபி வந்து வளர்ந்துருவாங்க. ஸோ எப்போ வேணாலும் அவங்க வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸ்டொமக்கில். ஸோ அது வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகிடும். அதனால் வந்து சில பேருக்கு ஃபஸ்ட் இன்டியூஸ் பண்ணுவாங்க. அது இன்டியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு 4-5 ப்ரொசீஜர் இருக்கும். டியூப், அதுக்கப்புறம் டேப்லெட், ஜெல், அந்த மாதிரி. சில பேருக்கு டியூப் இன்டியூஸ் பண்ண உடனே ஓவராக பெயின் வந்துடும். அதுக்கப்புறம் லேபர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கேயே டெலிவரி ஆகிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேபிஸ் பொசிஷன் அண்ட் ஹவு மதர் கேரிஸ் த பெயின். அந்த மாதிரி தான் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் நார்மல் தான் வந்து இவ்வளோ பெயினாக இருக்குது, ஸோ அதனால் சி செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆக்சுவலாக சீனே அதுக்கப்புறம் தான். பிகாஸ் சி செக்ஷனும் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த நம்மளுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்பைனில் இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, அது ரொம்ப பெயினாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பெயினாக இருக்கோ இல்லையோ, அதுக்கப்புறமா செம்மையாக பெயின் இருக்கும். எனக்கு இப்போ கூட உட்கார முடியல, பின்னாடி வந்து வலிக்குது. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு கேர்ளுக்கு வந்து பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரின்னு வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க அவங்களோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அவங்களோட வந்து அவங்க வந்து ஜோஷாக இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் அவங்க பாடி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து சி செக்ஷனாக இருந்தால் ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து 1 year ஆகும். பிகாஸ் அவங்களுக்கு லெக் பெயின் வரும், அதுக்கப்புறமா வந்து ஃபீட் பண்ணுறதால செஸ்ட் பெயின் வரும். அண்ட் தென் வந்து யுவர் பேபி நீட்ஸ் யூ ஆல்வேஸே. அவங்க பேபி வந்து உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த வந்து பாடி டைப் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் சரி, ப்ரெக்னென்சிக்கு அப்புறமாவும் சரி. என்ன வந்து செகண்ட் டேவே வந்து எழுந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வாக் ஆஃப்டர் த சி செக்ஷனுன்றது நாட் ஈஸி. இது வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் டெலிவரி மாதிரி ஒரு பெயினே இல்லை, ஸோ இருக்கிறதுலே நார்மல் டெலிவரி தான் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் கரெக்டு தான், ரொம்ப வலி வந்து தாங்கி தான் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க பாடி ஆல்ரெடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போன உடனே 10 minutesலாம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிடும். பட் சி செக்ஷன்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் டிஃபால்ட் ப்ரொசீஜர். அவங்க வந்து அந்த 7 லேயர்ஸை வச்சு 7 லேயர்ஸை வந்து வயிற்றில் கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய உள்ளேருந்து எடுக்கணும். ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதால உங்களுக்கு அந்த வலி தெரியாது, அந்த பெயின் வந்து அன்னைக்கு தெரியாது. பட் செகண்ட் டே நடக்க வைக்கும்போது வந்து சில பேர் வந்து 3rd day நடக்க வைப்பாங்க வேறு ஹாஸ்பிட்டலில். பட் நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில் வந்து செகண்ட் டேவே நடக்க வச்சாங்க. ஸோ அந்த பெயின்ன்றதை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியாது, அப்படி ஒரு பெயினாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் எப்படி நடக்கணும்னு நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த சைடு என் மம்மி, இந்த சைடு வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் பிடிச்சிட்டு எழுப்புறாங்க. எந்திரிக்கவே முடியல, பாதி தூரம் தான் நான் எந்திரிக்கிறேன், அது மேலே என்னால் எந்திரிக்கவே முடியல. எனக்கு இங்கே அவ்வளோ பெயின் இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்டிச்சஸ் கிடையாது, லேசர் தான் பண்ணாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பெயின். ஸோ இது வந்து சி செக்ஷன் பண்ணால் எல்லாருமே கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் வாக்குன்றது கஷ்டமாக இருக்குது. எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் 1.5 day வந்து ஃபுல்லாக பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்தேன். அந்த பெயினோடையே நான் போய் வந்து சி செக்ஷன் பண்ணதால் 2ம் சேர்ந்து ரொம்ப பெயின் வந்துருச்சு. ஆக்சுவலாக என் லைஃப்லேயே நான் அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து அனுபவித்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெயின் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வாக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 3rd டேவே வந்து என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, பேபி கூட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 week இருக்குது, 1 weekல அந்த ஃபர்ஸ்ட் 2 week வந்து உங்கள் கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களால் வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்களால் போக முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டொமக் வந்து ஷேக் ஆகும். எதுக்கு ஷேக் ஆகுதுன்னே தெரியாது. பிகாஸ் அந்த சி செக்ஷன் பண்ணதால் அதில் உள்ளே ஏதோ வைப்ரேட் ஆகி வயிறு அப்படியே வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தங்க சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து சி செக்ஷன்லேருந்து நான் வீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆனதில் வந்து ஃபுல் சப்போர்ட்டும் என் ஹஸ்பண்டும் என் அம்மா மட்டும்தான். ஸோ 2 பேருமே அப்படி பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் படுத்துட்டு இருந்தேன்னா எந்திரிக்க கூட என்னால் முடியாது, கையை வச்சு தூக்குனா தான் எந்திரிச்சு என்னால் ரெஸ்ட் ரூமே போக முடியும். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் நினச்ச மாதிரி சி செக்ஷன் கிடையாது. எனக்கு அதுவே அதுக்கு
அப்புறம் தான் தெரியும் இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் வலியை தாங்கிட்டு வந்து நார்மல் டெலிவரி ஆகிருக்கலாம் போல் அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்டில் பேபி வந்து கோஆப்ரேட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு நியூ ஃபேஸாக இருக்கும் அது. நீங்கள் வந்து அந்த டைமை ரொம்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமை நீங்கள் அப்போ மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படா டெலிவரி ஆகும்னு நம்ம யோசிப்போம். பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து அதுதான் ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் டைம் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். பிகாஸ் அந்த டைமை நீங்கள் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். பேபி கையில் வந்த உடனே நீங்கள் தான் மதர் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து, அதுக்கப்புறமா அவங்க பாத்ரூம், அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க இருமுனாங்கன்னா 24/7 இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஆக்சுவலி ஃபுல் டைம் ஜாப். அவங்க கூடயே இருக்கணும், அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே டயர்டாகிடுவீங்க. இது வந்து நீங்கள் இப்போ கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மதர்ஸ்க்குமே இது காமன் தான். அதனால தான் அவங்க வந்து மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லோரும் சொல்லுவாங்க, பேசுவாங்க. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற வரைக்கும் அதோட மீனிங் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ ஸ்டில் நான் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். 2.5 months தான் ஆச்சு. எனக்கு இந்த வீடியோ போடவே 2.5 months தேவைப்பட்டிருக்கு. என் பேபிக்கு இப்போ 2.5 months. பிகாஸ் உங்களுக்கு டைமே கிடைக்காது. இப்போ கூட நான் இப்போ பேபியை வந்து வெளியே கொடுத்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான மீ டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுன்னு சில பேருக்கு அந்த மீ டைமே கிடைக்காது கொஞ்ச நாளுக்கு. சில பேபி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்பவுமே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் பேபி இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சில பேர் கொஞ்சம் காமாக இருப்பாங்க, ஃபீட் பண்ணிட்டா தூங்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ஸோ இதுலேயே வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நியூ பார்ன் பேபி பிறக்குது. ஸோ ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆஃபீஸ் போகணும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்குமே லீவ் முடிய போகுது, நானுமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து உமன்ஸ்க்கு இருக்கும். இது எல்லாமே நார்மல் தான். ஒரு 1 year ஆனதுக்கப்புறமா இது எல்லாமே சரியாயிடும். அண்ட் உங்கள் பாடியை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் தென் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் நாப்கின்ஸ் வந்து இந்த மாதிரி மேமி பொக்கோ பென்ஸோ பேம்பஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து நார்மலாக காட்டன் கிளாத்லேயே வந்து நிறைய வந்து பேண்டீஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து சாஃப்ட் காட்டனில் ஃபர்ஸ்ட் க்ரை ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாமே பேபிக்கு தேவையான எல்லாமே இருக்கும். கொஞ்சம் லிட்டில் காஸ்ட்லியாக இருக்கும், பட் எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதிலே நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதிலே வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து பர்ப் கிளாத் வந்து ரொம்ப முக்கியம் பேபிக்கு. அண்ட் தென் வந்து ரப்பர் ஷீட், பிகாஸ் அவங்க பாத்ரூமாக டாய்லெட் போயிட்டாங்கன்னா ரப்பர் ஷீட் இருந்தால் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் நாப்கின்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க, பேம்பர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க. பிகாஸ் நிறைய ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்னொரு டிப்ஸ், நைட்டில் வந்து பேபி தூங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 10 o'clock அவங்க தூங்குறாங்க இல்லை ஃபீட் பண்ணிவிட்டு 10 o'clock லைட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த சவுண்டும் வரக்கூடாது. நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 to 10 days வந்து அவங்க தூங்க மாட்டாங்க தான், ஈவன் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாலும். பட் லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி நாங்கள் வந்து பேபியை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனில் டார்ச்சோ இல்லைனா வந்து சின்னதாக வந்து பல்ப் இருக்கும்ல, ரொம்ப வந்து வெளிச்சம் வராது. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து பேபியை வந்து தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்த ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு போடாமல் அப்படியே தூங்குவாங்க. இது ஒரு 5 to 10 days ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அந்த டைம் ஸ்லீப்பிங் தூக்கம் வந்துடும். நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க. ஸோ இது ஒரு டிப். நானும் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இந்த டிப்ரெஷன் வந்து எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், போக போக சரியாயிடும். பட் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டெலிவரிக்கு முன்னாடி வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க, விட்டமின்ஸ் எடுத்துப்பீங்க, அயன் எடுத்துப்பீங்க, எல்லாமே எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேபியை டேக் கேர் பண்ணுறதுக்கே வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் கூட வந்து மதர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அவங்களும் வந்து விட்டமின் டேப்லெட் எடுக்கணும், அயன் டேப்லெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்குது அப்படின்றத வந்து டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மெடிசன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்டினியூவாக எடுக்கணும். பிகாஸ் உங்கள் கால்சியம் எல்லாமே
பேபிக்கு போகும்போது நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து பெல்லி வந்து கொஞ்சம் பெருசாகிடும், அது வந்து உள்ள கேஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்கலாம், அவங்க ரிவ்யூ போகலாம். நான் வந்து எனக்கு வந்து 1.5 monthsக்கு அப்புறம் ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ நீங்களே உங்களுக்கு ரிவ்யூ இல்லைனாலும் நீங்களே போய் கேட்கலாம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறமா வந்து என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், ஏதாவது பெல்ட் போடலாமா அப்படின்னு சொல்லி எல்லா சஜஷனும் நீங்கள் கேளுங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். யாருமே எந்த டிப்ரெஷன்லேயும் இருக்க வேண்டாம். அது இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக சரியாயிடும். நான் வந்து எல்லாருமே இது எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டு தான். பட் இப்படி நம்ம அம்மா அப்பா நம்மளை நினச்சிருந்தா நம்ம பிறந்திருப்போமா? ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் சரியாயிடும். ஸோ உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் டெம்ப்ரவரி தான். கொஞ்ச நாள் யூ வில் பேக் டு நார்மல். ஸோ உங்களுக்கும் டைம் கிடைக்கும், மீ டைம் கிடைக்கும், எல்லாமே வந்து மாறிடும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ டைம், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன தான் உங்கள் டிப்ரெஷனை வந்து நீங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட சொன்னாலும் சரி, இல்லை ஈவன் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் சரி, யாராலையுமே அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் வந்து இவங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்து யோசித்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறோன்றத நம்ம சொல்லும் போது அவங்க லிசன் பண்ணுவாங்க. நம்மளோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எம்பத்தைஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது கரெக்ட் தான். பட் வந்து நம்ம தான் கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளை தவிர வேறு யாருக்குமே வந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது. பிகாஸ் நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்து ஏதாவது இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் ஏதாவது சொன்னேன்னா கேட்டுப்பாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாகவே மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். மதர்னாலே ஸ்ட்ராங் தானே, ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் தென் வந்து இன்னொரு சஜஷன் சொல்லணும்னு நான் வந்து விரும்புகிறேன். இந்த ஏஜான பீப்புளெலாம் இருப்பாங்களே, ஒரு 50+ அப்படிலாம் இருக்கவங்கலாம் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பேபிக்கு வந்து ஃபீடிங் பாட்டிலே கொடுக்காதீங்க, ஃபீடிங் பாட்டில் கொடுத்து யூஸ் பண்ணாதீங்க, பேபிக்கு வந்து மதர் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும், எந்த ஃபார்முலாவும் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஐ அக்ரி. மதர் மில்க் வந்து உங்களுக்கு நல்லா செக்ரீட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் அதையே கொடுக்கலாம். பட் சில மதர்ஸ்க்கு வந்து செக்ரீட் ஆகாது. நிறைய பேபிக்கு வந்து பேபி வந்து மில்க் நிறைய குடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து பத்தாதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். அது உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க, அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணலாமா, அதுக்குள்ளே ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகணும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வெளியே ஏதாவது ஜாப் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் குழந்தை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு தான் ஸ்ட்ரகிளாக இருக்கும். லைக் வந்து குழந்தை எப்படி வந்து அவங்க கண்டிப்பாக பால் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இல்லைன்னா அது முடியாது. ஸோ நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பம்ப் பண்ணி வச்சுட்டு கூட அந்த ஃபீடிங் பாட்டில் வந்து பம்ப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அவங்க வந்து குடிச்சிடுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து அந்த டைமில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ஹேபிச்சுவேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டுமே தான் ஹேபிச்சுவேட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லை இதுதான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் நம்மளுக்கு எது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். சில பேர் வந்து பேரண்டிங்கை வந்து குறை சொல்லுவாங்க. லைக் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க அம்மாவுக்கு எப்படி பார்த்துக்கணுன்னு நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் வந்து நான் லைக் ஆமாம், இப்போல்லாம் நம்ம சின்ன பசங்க தான். ஸோ வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது எல்லாமே கரெக்டு. பட் வந்து சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேணும்னே வந்து பேரண்டிங்கை குறை சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஃபீடிங் பாட்டிலெலாம் கொடுக்கக்கூடாது, ஃபார்முலாலாம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. குழந்தைக்கு எது ஹெல்த்தியோ அதே மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு பிரேக் வேணும், நீங்களும் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு பற்றியும் நீங்கள் யோசிக்கணும்னு தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் தான் பாலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பாலே வரல, எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் நிறைய வந்து மில்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் ஃபீடிங் பாட்டிலில் பால்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் குடிக்காமையே இருக்க முடியும், குடிச்சு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இப்படிலாம் பேசி இரிட்டேட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸில் அவங்க பேசும்போதே நம்மளுக்கு இன்னும் பயங்கரமாக இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன. ஒரு மதரை விட வேறு யாருக்குமே வந்து அந்த குழந்தை மேலே வந்து அவ்வளோ அக்கறை இருக்காது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். பட் வந்து
எல்லாமே வந்து பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, சஜஷன் கேட்குறது தப்பு இல்லை, பட் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. பேபிக்கு ஏதாவது நல்லது, உங்களுக்கு ஏதாவது நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும். சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேணும்னே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்கள் மதரை விட இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம பேபி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம அம்மா வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் வந்து இப்படியெல்லாம் தான் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ தான் ரொம்ப நாளாக எடுத்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஏதாவது டவுட் இருக்குது, சி செக்ஷனில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சொன்னதெல்லாம் பிடிக்கல, இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து நெகட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணணும், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே, until then bye from Kavita. Bye bye. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.